திருக்கழுக்குன்றத்தில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று முடிந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அருண் ராஜ் பேரூராட்சி அலுவலகம் மற்றும் சங்குதீர்த்த குளம், வேதகிரீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று முடிந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அருண் ராஜ் பேரூராட்சி அலுவலகம் மற்றும் சங்கு தீர்த்தகுளம், வேதகிரீஸ்வரர் கோவில், சுப்பையா சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த இடம் என திருக்கழுக்குன்றத்தில் முக்கிய இடங்களில் மாலை நேரத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக பேரூராட்சி அலுவலகம் சென்ற மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் செயல் அலுவலர் ஆகியோரிடம் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையை போக்க முக்கிய இடங்களில் நீர்த்தேக்க தொட்டியை அமைத்து தண்ணீர் பற்றாக்குறையின்றி வழங்க வழி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் கோவில் நகரங்களில் முக்கிய சிவத்தலமாக விளங்கும் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலின் தீர்த்த குளத்தில் உள்ள கழிவுகளை அகற்றி குளத்தை தூய்மைப்படுத்த வலியுறுத்தினார். அப்போது பேசிய பேரூராட்சி மன்ற தலைவர் யுவராஜ், தங்களுக்கு கோவில் நிர்வாகம் ஒத்துழைப்பு வழங்கவில்லை எனவும் மலைக்கோவிலை சுற்றியுள்ள கருவேல மரங்களை அகற்றுவதற்கும் தங்களை கோவில் நிர்வாகத்தின் பணிகளில் தலையிட அனுமதி அளிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், கோவில் நிர்வாகத்தினரிடம்தான் அனுமதி வாங்கித் தருவதாகவும் பேரூராட்சி நிர்வாகத்தால் செய்யக்கூடிய அனைத்து பணிகளையும் தடையின்றி விரைந்து முடிக்கவும், மேலும் மக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களில் பொது கழிப்பறை வசதிகள் இன்றி காணப்படுவதாகவும் அதற்கான இடத்தை தேர்வு செய்து கழிப்பறைகள் கட்டுவதற்கு ஒப்பந்த வழங்கவும் பரிந்துரை செய்வதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து சங்கு தீர்த்த குளத்திற்கு சென்று பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியரிடம் பக்தர் ஒருவர் தங்களை கோவில் குளத்தில் குளிக்க அனுமதி மறுத்து சுற்றி இரும்பு கேட் அமைக்கப்பட்டு அதனை பூட்டி வைத்துள்ளதாக வேதனை தெரிவித்தார். தாங்கள் தொலைதூரங்களில் இருந்து வருவதாகவும் சாமி தரிசனம் செய்துவிட்டு தீர்த்த குளத்தில் நீராட எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அப்போது பக்தரின் கோரிக்கை ஏற்ற மாவட்ட ஆட்சியர், இங்கு குளிக்க மட்டுமே அனுமதி அளிக்க பரிந்துரை செய்வதாகவும் குளத்தை அசுத்தப்படுத்தும் வகையில் துணி துவைப்பதோ கழிவுகளை கொட்டுவதோ உள்ளிட்ட செயல்பாடுகளுக்கு அனுமதி அளிக்க முடியாது என தெரிவித்தார். மேலும் கோவில் செயலாளர் புவியரசிடம் மலைக்கோவிலுக்கு செல்லும் பாதைகளில் ஒலிபெருக்கி அமைத்து பக்தி பாடல்கள் மற்றும் சொற்பொழிவுகளை பக்தர்களுக்கு தொடர்ந்து வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் அதற்கு பேரூராட்சி நிர்வாகத்தினரை அனுமதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சுப்பையா சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த இடத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அவர் ஜீவசமாதி அடைந்த இடத்தை பார்வையிட்டு சுப்பையா சுவாமிகளின் வரலாற்று குறிப்புகளை கேட்டு அறிந்தார். இந்த ஆய்வின் போது பேரூராட்சி தலைவர், பேரூராட்சி செயல் அலுவலர், கோவில் நிர்வாக செயலாளர், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என பலர் உடன் இருந்தனர்.